நம்மளோட விஜய் டிவில இது சர்ப்ரைஸ் தான். நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். சடனா வந்து மகாநதி அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. வர சண்டே எபிசோட் வந்து நம்மளோட மகாநதி 1 ஹவர் ஸ்பெஷல் எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இன்னைக்கு ஃபேன் பேஜ்ல வந்து அத ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஷேர் பண்ண உடனே, அடடா! நம்ம மகாநதி தான் 1 ஹவர் ஸ்பெஷல் எபிசோடா அப்படின்ற மாரி ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. அத வந்து நம்ம காவேரியும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லக்ஷ்மி பிரியா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அந்த போஸ்ட்ட வந்து ஸ்டோரியா போட்டிருந்தாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மக்கள் மனசுல இடம் பிடிச்ச நம்மளோட மகாநதி தொடர் வந்து 1 1/2 மணி நேரம், அதாவது 3 நாளோட எபிசோட் அப்படியே ஒண்ணா சேர்ந்து வரப்போகுது. சண்டேனாலே எல்லாரும் வீட்ல தான் இருப்போம், ஃப்ரீயா இருப்போம். மத்த நாள்லாம் விட சண்டே வந்து வீட்ல இருக்கிறனால, அதுவும் ஸ்பெஷல் எபிசோடா நம்ம மகாநதி வருது அப்படின்னும்போது, கண்டிப்பா மிஸ் பண்ணாம டிவில பாருங்க. டிஆர்பி இப்போ ரொம்ப 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 முக்கியமா இருந்துட்டுருக்கு. அந்த டிஆர்பி வந்து முக்கியன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா, பயங்கர காம்படிஷன் போயிட்டுருக்கு. சீரியல்ஸ் நெறைய லான்ச் ஆக இருக்கு. அ குக் வித் கோமாளி முடிஞ்ச கையோடவே பிக் பாஸ் வந்துரும். பிக் பாஸ் வருது அப்படின்னாலே கண்டிப்பா டைம் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வருவாங்க. டைம் சேஞ்ச் கொண்டு வரும்போது, டிஆர்பி வைஸ் கம்மியா இருக்க சீரியல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அங்க இங்கன்னு ஷஃபில் பண்றதுக்கு தான் பாப்பாங்க. கொஞ்சம் டிஆர்பி லாஸ்ட் 2 வாரமா கம்மியா இருக்கு. இந்த வாரம் என்ன ஆகும் அப்படின்றதும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா அப்கமிங் கொஞ்சம் ஃபயரான ஷூட் எல்லாம் போகுற மாரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த 1 1/2 மணி நேர ஸ்பெஷல் அப்படின்னும்போது ஒரு ஸ்பெஷலான எபிசோடா இருக்கும். கண்டிப்பா யமுனா ரீப்ளேஸ்மெண்ட் வேற வருது. மேபி யமுனா வீட்ல சொல்லி பெருசா சண்டை வலிக்கிறது, அந்த மாரி ஏதாவது ட்ராக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி.